இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2003 கிரிக்கெட் வேர்ல்டு கப்போட ஒரு இன்ட்ரொடக்ஷன்னா என்ன? இன்ட்ரொடக்ஷன்னா எங்கே நடந்தது, என்ன அந்த குரூப் ஸ்டேஜில் யாரெல்லாம் பூல் ஏல யார் இருந்தாங்க, பூல் பியில் யார் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது, சூப்பர் சிக்ஸ் அப்படின்னா என்ன, சூப்பர் சிக்ஸ் ஸ்டேஜ்னால் என்ன, அதுக்கப்புறம் வந்து வென்யூஸ்லாம் என்ன, அப்புறம் அம்பையர்ஸ் எத்தனை பேர், எந்தெந்த இடத்துல மேட்ச் நடந்தது, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து 54 மேட்சும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவாக இது என்னதுன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன், 2003 வேர்ல்டு கப்போட இன்ட்ரொடக்ஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ச்லாம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே அண்டு கென்யா. எப்படி இந்தியாவில் நடந்ததுன்னா இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவில் நடக்குமோ அதே மாதிரி இது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்ன்றனால சவுத் ஆஃப்ரிக்கா மெயின். முக்கால்வாசி மேட்ச் எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கும். ஜிம்பாப்வே அண்டு கென்யா வந்து சில மேட்சுகள் நடத்துனாங்க. இது வந்து எப்போனா 2003 February 9லேருந்து March 23 வரைக்கும் நடந்துச்சு 2003. எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்கோங்க, பிறந்தீங்கன்னு தெரில எனக்கு 2003. பட் இதான் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 50 நாள் இந்த மேட்ச் வந்து நடந்துச்சு. டோட்டலாக 54 மேட்சஸ் நடந்தது. ஸோ அதில் வந்து லாஸ்ட்டாக அவங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியா வந்து ஃபைனலுக்கு போச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தோற்றுட்டோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து இந்த மேட்சஸோட ஒரு இன்ட்ரோ. ஸோ இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாப்வே, கென்யாவில் நடந்ததுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். டோட்டலாக 14 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. இது எப்படின்னா குரூப் ஏ, குரூப் பி. குரூப் ஏல பார்த்தீங்கன்னா 7 டீம், அதில் 5 டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் இருக்கும், 2 வந்து குவாலிஃபைங். இப்போ எப்படி அந்த குவாலிஃபயர்ஸ் நடக்குது அது மாதிரி அந்த டீம்லேயும் குவாலிஃபை நடந்தது. ஸோ 2 டீம்லேயுமே 5 டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் இருக்கும். அந்த 11, 12, 13, 14 வந்து குவாலிஃபயர்ஸ். அதில் வந்து யாரெல்லாம் வந்து வின் ஆகிட்டு வந்தாங்கன்னா நெதர்லாண்ட், நமீபியா, கனடா அண்ட் கென்யா. ஓகேவா, இவங்கெல்லாம் வந்து குவாலிஃபயர் விளையாண்டுட்டு வந்தாங்க. ஸோ குரூப் ஏல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஜிம்பாப்வே டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸு. நெதர்லாண்டும் நமீபியாவும் குவாலிஃபயர்ஸில் வந்தவங்க. குரூப் பியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், கென்யாவும் கனடாவும் குவாலிஃபயர் விளையாண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து குரூப் ஏ அண்டு குரூப் பி. குரூப் ஏக்குள்ளேயே வந்து இப்போ இந்த 7 டீம் இருக்கா, எல்லாருமே எல்லார் கூடயும் விளாடுவாங்க. ஸோ ஒரு ஆளுக்கும் 6 மேட்ச் இருக்கும். ஓகேவா, எல்லாம் இப்போ ஆஸ்திரேலியா எடுத்திங்கன்னா இந்தியா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், நெதர்லாந்து, நமீபியா, ஜிம்பாப்வே எல்லார் கூடயும் ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி குரூப் ஏலையும் குரூப் பிலையும் மேட்சஸ் நடக்கும்ல, அந்த குரூப் ஏ, குரூப் பி மேட்சஸில் டாப் த்ரீ வருவாங்க பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் வந்து அடுத்த குரூப்பான அடுத்த சூப்பர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு போவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து மேட்சோட அந்த குரூப் ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ குரூப் ஏ, குரூப் பியில் வந்து டாப் த்ரீ வரவங்க சூப்பர் சிக்ஸுக்கு போவாங்க. அவங்களும் அதே மாதிரி சூப்பர் சிக்ஸில் போயிட்டோம். அதே மாதிரி மற்ற டீமோட விளாண்டுட்டு டாப் 4 வரவங்க செமிஃபைனல் போவாங்க. செமிஃபைனல் எப்படின்னா 1 vs 4ம் 2 vs 3யும் நடக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த குரூப் ஸ்டேஜஸ் இருந்தது. ஸோ மொத்தமாக வந்து வென்யூ, அதில் முக்கால்வாசி வென்யூ வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் நடந்தது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜோஹன்னஸ்பர்க், டர்பன், கேப்டவுன், சென்ச்சுரியன், இதுதான் மேக்ஸிமம் சவுத் ஆஃப்ரிக்காவோட வென்யூவில் தான் முக்கால்வாசி மேட்ச் நடந்தது. ஸோ எல்லா மேட்சுமே வந்து பக்காவாக தான் நடந்தது. ஆனால் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங், கொஞ்சம் கான்ட்ரவர்சியும் இருந்தது இந்த வேர்ல்டு கப்பில். இங்கிலாந்து வந்து ஜிம்பாப்வே போக மாட்டேன் அப்படின்னாங்க, பாதுகாப்பு ரீசன். அந்த பொலிட்டிக்கல் சூழ்நிலையினால் இங்கிலாந்து போகாதனால ஜிம்பாப்வேக்கு அந்த மேட்ச் வந்து வின்னுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஜிம்பாப்வேக்கு வின்னிங் பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிது. அதே போல் நியூசிலாந்து என்ன பண்ணாங்க, இப்போ பாதுகாப்பு ரீசனுக்காக கென்யாவுக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னாங்க. ஸோ கென்யாவோட அந்த பாயிண்ட்ஸும் வந்து ஒரு ஈஸியாக அவங்களுக்கு விளையாடாமலே வின்னிங் பாயிண்ட் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியல் நடந்தது அந்த வேர்ல்டு கப்பில். ஷெயின் வார்ன் அவரும் வந்து ஸ்குவாடில் இருந்தார்.
பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் வந்து இல்லீகல் ட்ரக்கு வந்து யூஸ் பண்ணதான்னு சொல்லி பேன்ஸ் ட்ரக் யூஸ் பண்ணதா அவரும் வந்து இந்த டோர்னமெண்ட்லேருந்து வெளியேறினார். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாகவும் சில மேட்ரு நடந்தது இந்த வேர்ல்டு கப்பில். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷன். இதில் நம்ம விட்டு போனது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அதையும் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அடுத்த மேட்ச், அதாவது அடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஹோஸ்டான சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேவா? இது வந்து அடுத்த வீடியோவில் இருக்கும். நம்ம வந்து ஸோ 54 மேட்சஸும் நம்ம கவர் பண்ண போகிறோம் அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ உங்களுடைய ஆதரவு வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதையாவது ஒன்று பண்ணுங்கள். கொஞ்சம் இதில் ஏதாவது விட்டு போயிருக்கு இல்லை இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள், மக்களுக்கும் தெரியட்டும். கொஞ்சம் வீடியோஸை வந்து பாருங்கள். ஓகே, ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, சரி, ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து கிரிக்கெட்டை வந்து நாலேஜை வந்து எல்லாருக்கும் பரப்புவோம். ஓகே, பாய்.